நாங்க திமுக அரசாங்கத்தை எதிர்த்து போராடல, இல்ல அவங்களோட கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் எதிர்த்து போராடல. அங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறோம். இப்ப இந்துனா யாருமே குரல் கொடுக்க கூடாதா? பாலஸ்தீனத்துல இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்ட இங்க இருக்கக்கூடிய திமுக குரல் கொடுக்குது, காங்கிரஸ் குரல் கொடுக்குது, விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுக்குது. இந்துன்னா அனாதியாவன், நாதியற்றவனா? பாலஸ்தீனத்துல பிரச்சனைனா அவங்களுக்கு ஆதரவா இங்க இருந்து நீங்க குரல் கொடுக்குறீங்களே, இந்துக்கள் பாதிக்கப்பட்டா பங்களாதேஷ்ல பாதிக்கப்பட்டா ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க? முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் இந்துக்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்க வேண்டும். இந்தியாவில் சிறுபான்மையினர் பாதுகாப்பா இருக்கிறாங்களே, அதே போல உலகம் முழுவதும் எந்த ஒரு நாடா இருந்தாலும் அங்க சிறுபான்மையினர் பாதுகாப்பா தானே இருக்கணும். அங்க சிறுபான்மையினர் பாதிக்கப்படும் பொழுது நீங்க அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கறது இல்லையா? நீங்களும் குரல் கொடுக்கல, உங்க பையன் உதயநிதி ஸ்டாலினும் குரல் கொடுக்கல, இங்க ராகுல் காந்தியும் பெருசா குரல் கொடுக்கல. நாங்களாவது இந்துக்கள் ஒன்றிணைந்து இந்த கட்சி சார்பிலே நடத்துறோம். இந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நாங்க குரல் கொடுக்க வந்தோம்னா அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கலனா உங்களோட இந்து விரோதங்கிறது உங்க டிஎன்ஏல இருக்கு. அதனால திரும்ப திரும்ப இதை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த போராட்டம் என்பது வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய மத அடிப்படைவாதிகளால் வன்முறைக்கு ஆளாகக்கூடிய பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு ஆதரவான போராட்டம். இந்த போராட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களின் தலைநகரங்களிலும் நடைபெற்று வருவதோடு பாரத நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் நடைபெற்று வருகிறது. வங்காளதேசத்தில் மிகப்பெரிய வன்முறையை இந்துக்கள் சந்தித்துக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கம், இஸ்கான் சொல்றமே, அந்த இஸ்கான் அமைப்பினுடைய மத தலைவர் சின்மோய் கிருஷ்ணதாஸ் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் கைது செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா தேச துரோகத்தின் அடிப்படையில் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி என்ன அவர் தேச துரோகம் பண்ணாருன்னு கேட்டால் ரொம்ப விந்தையா இருக்கும். வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்துக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அமைதியான வகையில் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. என்ன போராட்டம்னா, இங்கே மதத்தின் அடிப்படையில் வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் உள்ளிட்ட அத்தனை மத சிறுபான்மையினருக்கு எதிராகவும் இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள், தீவிரவாதிகள் மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு வேண்டும், அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அமைதியான வழியில ஒரு போராட்டம் நடத்தினாங்க. இது மிகப்பெரிய தவறா? அந்த இடத்துல அந்த நாட்டோட கொடி அவமரியாதை பண்ணல. ஒரு காவி கொடி, இந்துக்கள் எல்லாம் ஒன்று கூடும் பொழுது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லோருக்கும் காவி கொடி என்பது புனிதமானது, எங்களுடைய சின்னம். அந்த காவி கொடியை ஏந்தி கொண்டு அவர்கள் ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதுக்கு தேச துரோக வழக்கில் அவரை கைது செஞ்சு உள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த நாட்டோட அட்டர்னி ஜெனரல் அவர்கள் இவருக்கு நீங்க பெயில் கொடுக்க கூடாது, ஜாமீன் கொடுக்க கூடாது, ஏன்னா இது ஒரு தீவிரவாத இயக்கம்னு சொல்றாங்க. உலகம் முழுவதும் எது தீவிரவாத இயக்கம்னு எல்லாருக்கும் தெரியும். தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடிய மதத்தினர் எந்த மதத்தினர்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்துக்கள் ஒருபோதும் தீவிரவாதத்தில் ஈடுபடுவதில்லை. அதுவும் இந்த இஸ்கான் அமைப்பு உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. அமைதியான வழியில போராடி வரக்கூடிய மக்களுக்காக நன்மை செய்யக்கூடிய இயக்கம் அது. 2-3 மாசத்துக்கு முன்னாடி கூட வங்காளதேசத்துல மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு. அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எந்த ஒரு வித்தியாசம் பார்க்காம எல்லோருக்கும் உதவி செஞ்சது இந்த இஸ்கான் அமைப்பு. ஆனா இந்த இஸ்கான் அமைப்போட மத தலைவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இந்திய அரசாங்கமும் கண்டிச்சிருக்குது. அங்க இந்துக்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனை வருது. இந்துக்களோட கோயிலை அடிச்சு உடைக்கிறாங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள். அங்க இருக்கக்கூடிய சாமி சிலைகளை எடுத்து அடிச்சு உடைக்கிறாங்க. நீங்க உருவ வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இஸ்லாம் உங்களுக்கு எப்படி நம்பிக்கையோ, இந்துக்களுக்கு இந்து மதத்தின் மீது எங்களோட நடைமுறைகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாம முஸ்லீமை குறை சொல்றது தவறு. அதே போல ஒரு இஸ்லாமிய இயக்கங்கள் எப்படி இந்து மதத்துல நீங்க இப்படிதான் சாமி கும்பிடணும், உருவ வழிபாடு இருக்கக்கூடாது அப்படி சொல்லலாம்? இது மிகப்பெரிய தவறு. ஒரு ஸ்கூல்ல போயிட்டு இந்து டீச்சர்ஸ் எல்லாம் கட்டாயப்படுத்தி ரிசைன் பண்ண வச்சிருக்கிறாங்க. ஹெட் மாஸ்டர் 2 டீச்சர்ஸ் 2 பேரையும் அந்த மாதிரி ரிசைன் பண்ண வச்சிருக்கிறாங்க. ஒரு காலேஜ்ல ப்ரொஃபசர் ஒருத்தர், நீங்க ஹிந்து, இது முஸ்லீம் நாடு, நீங்க ரிசைன் பண்ணுங்க சொல்லி ரிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்படி இந்துக்களுக்கு எதிராக எக்கச்சக்க வன்முறை நடந்துகிட்டு இருக்கு. அந்த நாட்டில் 17 கோடியே 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதுல 1 கோடியே 30 லட்சம் பேர் இந்துக்கள். அந்த இந்துக்களோட பண்டிகைகளுக்கு நீங்க லீவ் விடக்கூடாதுன்னு சொல்றான். இந்துக்களோட பண்டிகைகளை, குறிப்பா துர்கா பூஜைலாம் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். பல வருஷமா அங்க வழிபட்டு இருக்கிறாங்க துர்கா பூஜையை பொது இடத்துல கூடி. அந்த மாதிரி பொது இடத்துல நீங்க கூடக்கூடாது. பெரும்பான்மையா நாங்க முஸ்லீம் தான் இருக்கோம், சிறுபான்மை மக்களுக்கு மத உரிமை இருக்கக்கூடாது, வழிபாட்டு உரிமை இருக்கக்கூடாது, இப்படிலாம் அராஜகம் பண்றாங்க. ஒரு பெரிய மாப் இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஒன்று சேர்ந்து போறாங்க, கோஷம் போட்டு போறாங்க. என்ன மாதிரி கோஷம் போடுறாங்க அப்படின்னா, இஸ்கான் அமைப்புக்கு போங்க, அங்க இருக்கக்கூடிய இந்து சன்னியாசிகள் ஒவ்வொருத்தரையும் பிடிங்க, அவங்க எல்லாத்தையும் அடிச்சு கொள்ளுங்க அப்படி சொல்லிட்டு போறான். காவல்துறை தடுக்கல, ராணுவம் தடுக்கல. இது மிகப்பெரிய அராஜகம். அங்க முகமது யூனஸ்ங்கிற ஒரு ப்ரொஃபசர் தலைமையில ராணுவத்தோட ஆதரவோட நடக்கக்கூடிய இந்த ஆட்சி என்பது மாற்றப்பட வேண்டும். அங்க ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அப்ப ரிஃபார்ம் வரணும். அங்க இந்துக்கள் உள்ளிட்ட எல்லா மத சிறுபான்மை மக்களுக்கும்
ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அதை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன்லாம் இருக்குது அரசு? போலீஸ் நாங்கள் மறுபடி ஏற்கனவே அப்ரோச் பண்ணோம், பர்மிஷன் கொடுக்குறோம் சொன்னாங்க. இப்போ லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு இந்த மாதிரி பர்மிஷன் இல்லைன்னு சொல்றாங்க. நாங்கள் திமுக அரசாங்கத்தை எதிர்த்து போராடலை, இல்லை அவங்களோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எதிர்த்து போராடலை. அங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறோம். இப்ப இந்துனா யாருமே குரல் கொடுக்க கூடாதா? பாலஸ்தீனத்துல இஸ்லாமியர்களை பாதிக்கப்பட்டா இங்க இருக்கக்கூடிய திமுக குரல் கொடுக்குது, காங்கிரஸ் குரல் கொடுக்குது, விடுதலை சிறுத்தைகளை குரல் கொடுக்குது. இந்துன்னா அனாதியாவன், நாதியற்றவனா? மறுபடியும் என்ன செஞ்சிருக்கணும்? தமிழ்நாட்டோட சிஎம் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்கணும். அவரு குரல் கொடுக்கல. டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் குரல் கொடுத்திருக்கணும், அவரு கொடுக்கல. ஆனா பக்கத்துல பாருங்க, ஆந்திரால இருக்கக்கூடிய டெப்டி சிஎம் பவன் கல்யாண் அவர் குரல் கொடுத்திருக்கிறார். பாலஸ்தீனத்துல பிரச்சனைனா அவங்களுக்கு ஆதரவா இங்க இருந்து நீங்க குரல் கொடுக்குறீங்களே, இந்துக்கள் பாதிக்கப்பட்டா பங்களாதேஷ்ல பாதிக்கப்பட்டா ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க? வெஸ்டர்ன் மீடியா தான் பேசலன்னா இங்க உள்ள அரசியல் தலைவர்கள் ஏன் பேச மாட்டேங்கன்னு கேட்டிருக்காரு. நாங்களும் அதை தான் கேட்கிறோம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும். இந்தியாவில் சிறுபான்மையினர் பாதுகாப்பா இருக்கிறாங்களே, அதே போல உலகம் முழுவதும் எந்த ஒரு நாடா இருந்தாலும் அங்க சிறுபான்மையினர் பாதுகாப்பா தானே இருக்கணும். அங்க சிறுபான்மையினர் பாதிக்கப்படும் பொழுது நீங்க அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கறது இல்லையா? நீங்களும் குரல் கொடுக்கல, உங்க பையன் உதயநிதி ஸ்டாலினும் குரல் கொடுக்கல, இங்க ராகுல் காந்தியும் பெருசா குரல் கொடுக்கல. நாங்களாவது இந்துக்கள் ஒன்றிணைந்து இந்த கட்சி சார்பிலே நடத்துறோம். இந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நாங்க குரல் கொடுக்க வந்தோம்னா அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கலனா உங்களோட இந்து விரோதங்கிறது உங்க டிஎன்ஏல இருக்கு. அதனால திரும்ப திரும்ப இதை பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க இந்துக்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறோம். இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக, ஸ்டாலின், உதயநிதி உள்ளிட்ட அத்தனை கலைவர்களையும் கண்டிக்கிறோம்.